வணக்கம். தமிழ்நாட்டில் முருகப்பெருமான் அருளால் புகழ்பெற்ற ஒரு மலைத்தலம் உள்ளது. பலருக்கும் தெரியாத ஒரு அதிசய வரலாறு இந்த கோவிலுக்கு இருக்கிறது. அதுதான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வேலிமலை குமார கோவில். இந்த கோவிலின் ரகசியங்களையும் சிறப்புகளையும் இப்பொழுது பார்க்கலாம். வேலிமலை குமார கோவில் நாகர்கோவிலிலிருந்து 10 மைல் வடக்கே இயற்கையாக அமைந்த மலையில் அடிவாரத்தில் சிறப்புடன் விளங்குகின்றது. இக்கோவிலை சூழ்ந்துள்ள வயல்களும் ஓங்கி வளர்ந்த தென்னை மரங்களும் இயற்கையான மலைகளும் காண்போர் மனதை கவர்வனவாகும். திரு ஏர் அகம் என்ற சொற்கள் சேர்ந்து திருவேரகம் என்றாயிற்று. நாஞ்சில் நாட்டின் மறுபெயர்தான் திருவேரகம். நாஞ்சிலும் ஏரும் ஒரே பொருள் குறிக்கும் இரு சொற்கள் ஆகும். ஏரினால் ஆகிய உழவு தொழில் மிகுந்த இடமான நஞ்சை கொழிக்கும் நாஞ்சில் நாட்டில் அமைந்துள்ள வேலிமலையைதான் இளங்கோவடிகளும் நக்கீரரும் ஏரகம் என அழகுற கவிதை நயம்பட கூறியுள்ளனர். காலை பொழுதில் கோவிலின் அருகிலுள்ள நீர்நிலையில் ஆடவரும் பெண்டிரும் நீராடி நனைந்த உடையானது உடம்பிலே தோய்ந்து உலரும்படியாக உடுத்து இரு கைகளையும் தலைமேல் குவித்து வேலிமலை குமரனை வழிபடுவதை இன்றும் காணலாம். இச்சிறப்பை வேறு எந்த படை வீட்டிலும் காண முடியாது. எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும், குறிப்பாக தமிழ் மாத கடைசி வெள்ளிக்கிழமைகளில் இங்கு வந்து வணங்கும் முருக பக்தர்கள் ஏராளம். கேரள நாட்டு மக்கள் வேலிமலை குமரனை தங்கள் குலதெய்வமாக கொண்டு வழிபடுகின்றனர். குமரனின் திருவடியிலே மலர்களை இட்டு வணங்குகின்றனர். அவ்வழிபாட்டை பெரிதும் உவந்து ஏற்று அவ்வூரிலேயே முருகப்பெருமான் எழுந்தருளியிருக்கிறார். இதைத்தான் நக்கீரர் விரையுறு நறுமலர் ஏந்தி பெரிதுவந்து ஏரகத் துறைதலும் உரியன் என்றார். வேலிமலை குமார கோவிலிலே நடைபெறும் புஷ்பாபிஷேகம் மிகவும் பிரசித்தி பெற்றது. மலையின் அடிவாரத்திலிருந்து 38 படிகள் ஏறிச் சென்றால் கோவிலை அடையலாம். முகமண்டபத்தின் இருபுறமும் வீரபாகுவும் வீர மகேந்திரரும் நிற்கின்றனர். வீரபாகுவை அடுத்து வள்ளியம்மையாரை மணமுடிக்க உதவிய கல்யாண விநாயகர் அமர்ந்துள்ளார். 8 அடி 8 அங்குலம் உயரமுள்ள மூலவரான முருகன் இங்கு வரத அஸ்தத்தில் விஸ்வரூபத்துடன் நின்றருளுகின்றார். அவரது இடது பக்கத்தில் நிற்கும் வள்ளியம்மையாரின் உயரம் 6 அடி 2 அங்குலம் ஆகும். இங்கு காணும் முருகன் வள்ளி உருவ சிலைகளைப் போன்று வேறு எங்கும் காண முடியாது. திருப்பரங்குன்றத்தில் தெய்வ யானை அம்மையாரை திருமணம் செய்து கொள்ளும் தோற்றத்தில் காட்சியளிப்பது போல் இங்கு வள்ளியம்மையாருடன் வேலவன் காட்சி தருகிறார். முதல் பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் இளையவராகவும் வடமேற்கு மூலையில் மணவிட குமாரராகவும் முருகவேலை காணலாம். மூலவரை அடுத்து நந்தியோடு கூடிய சிவனது சந்நிதி கிழக்கு நோக்கி உள்ளது. ஆறுமுக நயினாரும் நடராஜரும் தெற்கு நோக்கி நிற்கின்றனர். வேங்கை மரத்திற்காக அமைந்த தனி சந்நிதியும் தெற்கு நோக்கியே உள்ளது. இம்மரம்தான் குமார கோவிலின் ஸ்தல விருட்சமாகும். வேங்கையின் உருவமாகி வேற்படை வீரன் நின்ற இடம்தான் வேங்கை மர சந்நிதி என்பர். இத்திருக்கோவிலில் நடைபெறும் திருவிழாக்களில் சிறந்து விளங்குவது வள்ளியம்மையாரின் திருக்கல்யாணம்தான். அந்நாளிலே முருகப்பெருமான் மலைமேல் எழுந்தருளி வள்ளியை அழைத்து வர அது கண்ட குறவர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி போர் புரியும் காட்சி காணத்தக்கது. இப்போர் நடைபெறும் இடம் குறவர் படுகளம் என்றழைக்கப்படுகிறது. இப்போர் நிகழ்ச்சிக்காக அம்மலை பகுதிகளில் வாழும் குறவர் இனத்தவர்களே கலந்து கொள்வர். முருகப்பெருமானுக்கு காதல் வேள்வி நடந்த இடமானதால் இவ்விடம் வேள்விமலை என்றழைக்கப்பட்டு அதுவே நாட்பட வேலிமலையாயிற்று என்று கூறுகின்றனர். வேலிமலை குமரனுக்கு தேனும் தினைமாவும் முக்கியமாக படைக்கப்படும் நிகழ்ச்சியும் இங்கு குறிப்பிடத்தக்கது. வேலிமலை குமார கோவில்தான் திருவேரகம் என்பதும் வேலவன் வள்ளியம்மையாரை மணம் முடித்ததும் இம்மலையிலேதான் என்றும் கூறப்படுகிறது. இவ்வளவு பெருமையும் அருளும் கொண்ட வேலிமலை குமார கோவிலை பற்றி தெரிந்து கொண்டோம். முருகப்பெருமானின் அருள் எப்போதும் நம்மை காக்கட்டும். இந்த புனித தலத்தை நீங்கள் தரிசிக்க வாய்ப்பு கிடைக்கட்டும். மீண்டும் ஒரு புதிய தல வரலாறுடன் சந்திப்போம். வேலிமலை முருகனுக்கு அரோகரா.